ஜெர்மனில் எழுத்துக்கள் தெரிஞ்சு கொண்ட பிறகு வாசிக்கவும் பழகின பிறகு முதலாவதாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இப்போ ஒரு வசனம் அமைக்கிறதுக்கோ கதைக்கிறதுக்கோ என்னத்துக்குண்டாலும் தனிப்பட்ட சுட்டுப்பெயர்கள் தமிழில் பர்சனல் ப்ரோனோமன். இதை வந்து சிங்குலார் புளூரால் என்று சொல்லி ஒருமை பெண்மை ரெண்டாக இருக்குது. இதில் தன்மை முன்னிலை படற்கு இதில் போட்டிருக்க மாதிரி தன்மை முன்னிலை படற்கு இதாக இருக்குது. இதில் வந்து நான் என்றது தன்மையும் இப்போ நாங்கள் தமிழ் இலக்கணத்தில் இதுன்ற மாதிரி இஹ், அதே மாதிரி கீழே வந்து பன்மையில் விய, அதே மாதிரி இங்கால ரெண்டாவதாக முன்னிலையில் வந்து இருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு முன்னிலையில் டிரெக்டாக முன்னிலையில் இருக்கிறாரோட கைக்கு தூ. மற்றது இங்கே கீழே பாருங்க, இந்த ஜி வந்து எஸ் பெருசாக போட்டிருக்கு. இதை வந்து மரியாதைக்குரிய ஜின்றது கர்ஃப்லிஷ்டாட். அதே மாதிரி இங்கே கீழே இய. இந்த நீங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது, கொஞ்சம் பேர் சேர்ந்து நிற்க நாங்கள் சொல்ல நீங்கள் எல்லோரும் வாங்க அப்படின்ற மாதிரி அந்த வகையான நீங்கள். மேலே இருக்கிற இந்த பெரிய எஸோடு இருக்கிற நீங்கள் வந்து மரியாதைக்குரிய ஒரு ஆளை சொல்கிற நீங்கள். இந்த கீழே இருக்கிறது அந்த மரியாதைக்குரியது. அதே மாதிரி படற்கு எனக்கு வந்து முன்னிலையில் இருக்கிற கனிவேர் வந்து ஒரு மூன்றாவதாக இருக்கிற ஒரு ஆளை குறிப்பிட மாதிரி. நான் இன்னும் ஒரு ஆள் இருக்கிறேன், அதோட சேர்ந்து மூன்றாவது ஒரு கை கேட்க வர்றது. அதில் வந்து ஏஆ சிஎஸ். இதில் பாருங்க ஒரு சி ஒன்று வந்திருக்கு. ஆனால் இந்த சி வந்து எஸ் சின்ன நாடு இருக்குது. இந்த சின்ன எஸ்ன்ற அர்த்தம் என்னென்னா அவள் என்று தனிமையாக அவள் என்ற மட்டும் குறிக்கும். அந்த பெரிய எஸ் போடைக்கு வந்து மரியாதைக்குரியவரால் குறிக்கும். அதை வேறுபடுத்தி விலங்குகளே படிக்கலையே பாடமாக்கலாம். இதாண்டி அந்த வேறுபடுத்தியே பாடமாக கொள்ளணும். மற்ற வாசிக்கைக்கும் இந்த பெரிய எஸோடு இருக்கும். அந்த வசனத்தில் முன்னுக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே பெரிய எஸ் இருக்கும். இந்த மரியாதைக்குரிய சிக்கு மட்டும் நடுவில் வந்தான்னா இங்கே வந்தான்னா அதுக்கு எஸ் பேம் பெருசாக இருக்கும். அதில் இப்போ எஸ் என்று வந்திருக்கு. எஸ் என்று அதுண்டு பொருள். மற்ற இங்கே கீழே பாருங்கள் சிஎன் இருக்குது. ரெண்டா அவர்கள். இப்போ ஒரு கொஞ்சம் பேர் நாங்கள் அவையல்னு சொல்லி கதை கேட்கல வந்து கொஞ்சம் பேர் கூட நிற்கிற இடங்கள் அப்படியானதில் அவர்கள் என்று அப்படி கேட்குற மாதிரி இந்த விழாம் பாடமாக்கியிருக்கணும். எய் தூ சி ஏசிஎஸ் வியா இயா சி. இந்த விழாவும் வந்து கட்டாயம் பாடமாக இருக்கணும். அப்போ தான் ஒரு வசனம் அமைக்கிறதுக்கோ கதைக்கிறதுக்கோ என்னத்து கண்டாலும் முக்கியம். அதை இந்த ஓர்டர்லேயே பாடமாகிக்கொள்ளுங்க. அப்போ தான் பின்னுக்கு ஒரு ஓர்டர் ஒன்று காட்டுறேன் நான். இந்த ஓர்டர்லேயே பாடமாக்கணும். இதில் பாருங்கள் முதலாம் வேற்றுமை அல்லது இந்த எழுவாய் வேற்றுமை என்று சொல்லி சொல்கிறது இஹ் தூ ஏ சி எஸ் விய சி மற்ற மரியாதைக்குரிய சி, அதுக்கு பிறகு இய. அப்போ இவெல்லாம் வந்து பாடத்தில் இருக்கணும். இந்த ஓர்டர்லேயே பாடமாக்கணும். இந்த பாடமாக்கில் வந்து இதையும் சேர்த்து கையோடு பாடமாக்கணும். அப்போ தான் என்னென்னு சொல்கிறேன். இப்போ இதை தனியாக நொமினாட்டிவ்ன்றது முதலாம் வேற்றுமை பாருங்க, ரெண்டாம் வேற்றுமைன்றது அக்குசாட்டிவ், மற்றது டாட்டிவ்ன்றது நாலாம் வேற்றுமை. அதையும் ஒரே இதாக தானே. மற்ற பொசசிவ் இது வந்து உடைமை என்று உரித்தானது உடையது என்று பொருள்படும். இப்போ இதில் பாருங்க பாடமாக்கி இப்படி ஒரு ஓர்டர்லேயே பாடமாக்கணும். இஹ் மிஹ் மியா மைன். இது பாடமாக்குறத தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா இது அடிப்படை, இது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இதில் விளங்கி கொள்றதுக்கு இப்போ இஹ் என்றா நான், மிஹ் என்றா என்ன, அதே மாதிரி மியா என்றா எனக்கு, மைன் என்றா என்னுடையது. அதே மாதிரி தூ டிஹ் டிய டைன். அதே தூ என்றா நீ, டிஷ் என்றா உன்னை, டிய என்றா உனக்கு, டைன் என்றா உன்னுடையது. அதே மாதிரி ஏ ஈன் ஈம் சைன். ஏண்டா அவன், அவனை, அவனுக்கு, அவனுடைய. அதே மாதிரி ஜி ஜி இய இய. அவள், அவளை, அவளுக்கு, அவளுக்கு. இதில் பாருங்க சி என்றது வந்து அப்படியே அந்த ரெண்டாம் வேற்றுமைக்கும் ஜி என்றே வருது. பட் இங்கே பாருங்க டாட்டிவ்ன்றதில் வர இய அப்படியே இயவாக இருக்குது. அங்கே இதுக்கு அப்புறம் பொசிட்டிவ் அதுக்கும் இயவாக இருக்குது. இது வந்து ஜெர்மன்லேயே அப்படியே தான் இருக்குது. அதால் அதை அப்படியே ஞாபகப்படுத்தி கொள்ளணும். இந்த அட்டவணையை அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு பார்க்கணும். எப்போ என்னன்னு இந்த நேரத்துலேயும் உடனம் பெறக்கூடிய மாதிரி இந்த அட்டவணை அப்படியே மனசில் இருக்கணும். அதை அப்படி மனசில் வச்சுருக்கணும். அடுத்தது எஸ் எஸ் இ சைன்.
அது, அதை, அதுக்கு, அதனுடைய ரெண்டு அப்படியே பொருள்படும். அதே மாதிரி எங்களுக்கு இல்லை நாங்கள், அதுக்கு பாருங்க wir, uns, uns, unser. இதுவும் நாங்கள், எங்களை, எங்களுக்கு, எங்களுடைய. அதே மாதிரி இந்த பலரை குறிக்கிற sie, sie, ihnen, ihr. அதே மாதிரி இந்த இதில் பாருங்க ihnen சின்ன எழுத்து போட்டு எழுதி இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ என்ன சொல்கிறேன் இங்கே பெரிய அடுத்தது மரியாதைக்குரியால் வந்து பெரிய ஈ போட்டு எழுதியிருக்கணும். அதால் அதை மரியாதைக்குரிய இதுக்கு வந்து இந்த வசனத்தில் எந்த எழுத்தை வந்தாலும் அது பெரிய எழுத்து போடுவேன். இல்லை இந்த பெரிய எழுத்து சின்ன எழுத்து கவனிக்கணும். அந்த மரியாதைக்குரிய இதில் வந்து எல்லா இடமே பெரிய எழுத்தில் எழுதியிருக்கு பாருங்க. sie, ihnen, ihr. அதே மாதிரி இந்த பன்மையில் வர இயம் ihr, euch, euer. நீங்கள், உங்களை, உங்களுக்கு, உங்களுடைய. இந்த இதை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு சொல்கிறதுக்கு வந்து இப்போ என்னென்னு சொல்கிறேன் ஆர் சொல்கிறேன். இப்போ நாங்கள் தமிழில் விளக்கணம் படிக்கிற இதுன்ற மாதிரி ஆர்ன்றதுக்கு இந்த நொமினாட்டிவ் என்ற முதலாம் வேற்றுமை இது வரும். நான், நீ, அவன், அவள், அது, நாங்கள், நீங்கள், நீங்கள். அதே மாதிரி ஆரை அல்லது ஆருக்காக ஜெர்மன்ல ஃபிவேன்ன்றது அதைத்தான் என்னை, உன்னை, அவனை, அவளை, அதை, எங்களை, அதே மாதிரி கீழே உங்களை, அதே மாதிரி இங்கே மற்ற பன்மையில் வர உங்களை. இதே ஞாபகப்படுத்தணும். அப்புறம் எங்களை இந்த நாலாம் வேற்றுமைக்கு வந்து வேமெண்டு கேட்குறது யாருக்கு அல்ல இதுக்குன்ற மாதிரி வேண்டாம். இதில் மியா, டியா, ஈம், இயா, ஈம், ஒன்ஸ், ஈனம், ஈனம், ஓய் இந்த கேள்வியில் வச்சு இதுன்றது. அதில் பின்னால் வாரதுக்கு கொஞ்சம் விளக்கமாக இருக்குது. நான் அதை உங்களுக்கு இதில் அடுத்த இதில்